ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்து இங்க இருக்கிறவர்களை எல்லாம் திருத்தி இவர்களை ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்ப வேணும்னு வந்துவிட்டு அது நடந்தது. எத்தனையோ லட்சம் பேரை திருவேங்கடமுடையான் வைகுந்தம் கொடுத்திருப்பார், மோட்சத்தை நல்கியிருப்பார், மலையே கொடுத்துருக்கும். ஆழ்வார் பாட்டுல சமன்கள் வீடு தரும் தடம் குன்றமேன்னு போஷம். குன்றத்தை போய் சேவித்தாலே, மலையை சேவிச்சாலே நமக்கு மோட்சம் கிடைக்கணும்னா அப்புறம் மலையப்பனுக்கு தேடி போகவே வேண்டாம். அதுக்கே இருக்கிற மகாத்மம். நம்ம எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு, சுவாமி நீர் வந்தீரே, வந்த காரியம் ஆயிடுத்தா, எப்ப திரும்ப போக போகிறீர்னால் நான் போறதாவே இல்லையே, அங்க ஆள் இல்லைங்கிறதுக்காக இங்க வந்தேன், இப்ப ஆள் நிரம்பி இருக்கா, இன்னும் இங்க இருக்கிறவர்களோட நாம் இருந்து பேனால் இது தாய்க்கே இருக்கக்கூடிய வாத்சல்யம். அவருக்கு நம்ம பேர்ல இருக்கிற அனிதர சாதாரணமான ஒரு அன்பு, அதனாலதான் கீழே இறங்கி வந்திருக்கார், இருந்து கொண்டிருக்கிறார். வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோதேவா ந பூதோ ந பவிஷ்யதி. ஏன் அப்படி சமமான தெய்வம் இல்லைன்னால் நம்ம இடத்துல வாத்சல்யத்தோட ஆசையோட இப்போதும் இருக்கிறார். காடு, வானரம், வானரங்கள், வேடர்கள் இவர்களுக்காக இருக்கக்கூடிய தெய்வம். ஆரோ தெய்வங்கள் விஷக்சேனர், இந்திரன், சந்திரன், குபேரன் முதலான தேவர்கள் அவர்களுக்காக மட்டும் இருக்கிற தெய்வம் இல்லை. காட்டுவாஷாதி அங்கதான் போய் நிற்கிறான். வானரங்கள், குரங்குகள்லாம் அங்கதான் இருக்கு. ஆனை, புலி, கரடி, குதிரை, கோழி, நம்ம போன்ற மக்கள், ஏழை ஏழை மக்கள் எப்பேற்பட்டவனோ எல்லாருக்கும், இவர்கள் எல்லாருக்குமா பொது நின்ற பொன்னங்கடல்னு சொல்லுவார்கள். கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே, வெற்பு விண்ணோர் வெற்பன் தன்னார் வேங்கடம், அது குளிரறிவி வேங்கடம். அந்த வேங்கடத்தை பத்தி தான் இந்த ஸ்லோகம் நித்தியம் சொல்லிருக்கும். வெங்கடேஷ சமோதேவா ந பூதோ ந பவிஷ்யதி, என்னை வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா, சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி, ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத, பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. வெங்கடேச பெருமான் தான் நமக்கு குலதெய்வம். இந்த ஸ்லோகமே சொல்லுவா, வெங்கடேஷ குலதெய்வதம் நகா. இவங்களுக்கு எல்லாம் அவர் குலதெய்வம். எங்க வேணா கிராமத்துல இருப்பா, ஏதோ ஒரு மூல கிராமத்துல இருப்பா, அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு இருப்பா. ஆனா உங்க குலதெய்வம் எதுன்னு கேட்டு பாருங்க. திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமாள் தான் குலதெய்வம். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, 2 வருஷத்துக்கு ஒரு தரம் போக முடியறது. அந்த நாள்ல எல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போயிடணும். எல்லாம் ஒண்ணுமே முடியல, எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கு. நல்ல சின்ன கோவிலாகவே இருந்தா கூட திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போலாம். வெள்ளி, சனி, ஞாயிறா இருந்தா அந்த பக்கம் போக முடியாது. அது விட்டது சரி, பெருமாள் இன்னொருத்தருக்காக இருக்கார் போல் இருக்கு, நமக்காகவே எத்தனை நாள் இருப்பார், அவர் எல்லாருக்காகவும் இருக்க வேண்டாமா? அதனால திருவேங்கடத்துக்கு மாசந்தோறும் 1ஆம் தேதி போறவான்னு இருந்தா, வருஷந்தோறும் 1ஆம் தேதி போறவா உண்டு. வேற ஒண்ணுமே முடியலையா? வீட்டுல இருந்து கல்யாண உற்சவம் நித்தியப்படி எப்ப முடியுமோ அந்த திசையை நோக்கி சேவிச்சுட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறவா இன்னைக்கு இருக்கா. அது அந்த பெருமாள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உண்டா இல்லையா, எத்தனை மணிக்கு எழுதினார், அப்பவே நடந்துதா, ஒண்ணு யாருக்கும் தெரியாது. அங்க கல்யாணம் நடந்திருக்கும், நாம நம்ம வீட்டுல தளிக கண்டவர்களை பண்ணிட்டு சாப்பிடலாம் இப்படிங்கிற அளவுக்கு ஒரு உறுதியோடு இருக்கிறான் இல்லையோ. இதுதான் தர்மம், இதுதான் பாரதத்துக்கே இருக்கிற ஆணிவேர். நல்ல வினா வெங்கடேசம் நநாதோ நநாதா, சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி, ஹரே வெங்கடேஷ பிரசீத, உம் அனுகிரகத்தை என்ன பேர்ல பொழிய வேண்டும். மாசத்தினுடைய முதல் நாளா இருக்கட்டும், ஆண்டோட முதல் நாளாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் கார்த்தால விடியற 6 மணியா இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணுதான். நம்ம பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்குமோ போடுவா, வருஷப்பிறப்புன்னு கர்மத்துக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடுவா, தர்ப்பணம் பண்ணணும், சாத்தம் பண்ணணும், அந்த திதியை பார்த்துக்கிறதுக்காக போடுவாளே தவிர மற்றபடிக்கு ஒரு முதல் நாள் பிறக்கிறது, வருஷம் பிறக்கிறது, அதற்காக என்ன புதுசா பண்ண போறோமானால் இல்லை. நித்தியப்படியே அதே திருவாராதனம் தான் பண்ணுவோம், நித்தியப்படி அதே அனுஷ்டானம் தான் பண்ண போறோம், அதே பாசுரங்களை தான் அனுசந்தானம் பண்ண போறோம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல நாள். ஏதோ ஒரு நாள் தான் நல்லதுன்னு வச்சுக்க வேண்டாம். நேற்றுக்கு சுமாரவனானா இருக்கலாம், இன்னைக்கு நான் நல்லவன் ஆயிட முடியுமா? அது செய்ய முடியாது. நேற்றுக்கு சாப்பிடத்தான் முடியும், இன்னைக்கு சாப்பிடத்தான் முடியும், நேற்றுக்கு குளிக்கத்தான் முடியும், இன்னைக்கு குளிக்கத்தான் முடியும். அதனால எந்த நாளாக இருந்தாலும் திருவேங்கடவன் நமக்கு குலதெய்வம்னு உணர்ந்து அவர் சுவாமியா இருக்கார், அடியன் தாசனா இருக்கேன், அவர் ஆசைப்பட்டபடி நடக்க வேணும்னு புரிஞ்சு போச்சுனால் அந்த நாள் தான் நமக்கு நல்ல நாள். அன்னைக்கு தான் ஸ்ரீனிவாச கல்யாணம். கல்யாணம் நம்ம பார்க்கணும்னா என்னைக்கு வேணா பார்க்கலாம். இன்னொன்னு, அவரு அவளும் சேர்த்திலேயே இருக்கார்கள். ஒரு கல்யாணம்னு இருந்தா சேர்த்து நிற்க வைப்பா, சேர்ந்து சேவிங்கோன்னு வா, நீ வலப்பக்கம் வான்னு பெண்ணை பார்த்து சொல்லுவா, நீங்க இடப்பக்கம் நில்லுங்கோன்னுவார்கள். இதெல்லாம் கொஞ்சம் மாறும். எப்போ போனாலும் ஒன்னா போகணும். நம்ம 2 பேர் ஆணும் பெண்ணுமா நடந்து வந்திருந்தா எதிர்த்த மாதிரி வர்றவர் குறுக்க போக மாட்டார். இப்படி போமா, இப்படி தள்ளி போங்கன்னுவா. அவ 2 பேரும் ஒன்னா போனா தான் போவா. ஏன்னா இத்தனை நாள் சேர்ந்து இருக்கல. சேர்ந்து இல்லாதவர்கள் சேர்ந்து விட்டபடியால்
அது சேர்த்தி. அது உலகத்துல நமக்கு புரியுது. ஸ்ரீனிவாசன்கிற பேர்லயே 2 பேரும் சேர்ந்து இருக்கிறச்சே பாடி எங்க கல்யாணம் பண்றது? ஸ்ரீனிவாசன்னா 2 பேரும் பேர்லயே ஒன்னாத்தான் இருக்கா. நீங்க பேரை போடச்சேவே கொஞ்சம் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கணும். சுவாமி ஸ்ரீனிவாச கல்யாணம்னு போட்டிருக்கிறே, கல்யாணம்னா கல்யாணம் ஆகாதவாளுக்கு தானே பண்ணணும். பேர்லயே 2 பேரும் சேர்ந்திருக்கானால், நம்ம ஊர்ல ஒருத்தர் ஸ்ரீனிவாசன் பேர் வச்சிருந்தா அவருக்கு ஸ்ரீனிவாச கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா அவர் ஸ்ரீனிவாசன்கிற பெருமாளுடைய பேரை வச்சிருந்திருக்கார். ஆனா இங்க அப்படி இல்லையே. தமிழ்ல இடுகுறி பெயர், ஆகு பெயர், காரண பெயர், இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி படிச்ச ஞாபகம் இருக்கும் இல்லையோ. இன்னைக்கு அவ்வளவெல்லாம் ஒன்றும் ரொம்ப தமிழ் பக்கம்லாம் போறதும் கிடையாது. சம்ஸ்கிருத பக்கமும் போறதில்லை, தமிழ் பக்கமும் போறதில்லை. இன்ன காரணத்தினால ஒரு பெயர் ஏற்படுமானா அது காரண பெயர். அப்படி இல்லாமல் இடுகுறியாக இருக்குமானால் அது இடுகுறி பெயர். இந்த இடத்துல ஸ்ரீனிவாசன்கிறது வேணோ இட்ட பெயர் இல்லை. ஸ்ரீக்கு நிவாசனா இருக்கிறதுனாலதான் ஸ்ரீனிவாசன் ஒரு பேர். ஏதோ 2 நமக்கெல்லாம் ஒண்ணு ஸ்ரீனிவாசன் காரண பெயர்லாம் இல்ல. ஸ்ரீனிவாசன் பெருமாள் பேர் வச்சிருக்கார். அதை இட்ட குறி எனக்கு. அவருடைய பேரை நான் தாசனானபடியால நான் வச்சிருக்கேன். ஆனா அப்படி இல்லையே ஸ்ரீனிவாச பெருமாள். குண்டரீகாட்சன் பெருமாளை சொல்றோம். கமலக்கண்ணன், தாமரை கண்ணன். நிஜமாவே ஒரு தாமரை கண்ணன். தாமரை போன்ற கண் இருக்கிறதுனாலதான் அவர் தாமரை கண்ணன். அடியேன் தாமரை கண்ணன் பேர் வச்சிருந்தா நிஜமா எல்லாம் இல்ல. அவர் தாமரை கண்ணனா இருக்கார். அந்த பேரை நான் வச்சிருக்கேன்னு பொருள். அதே போல ஸ்ரீனிவாசன் சொன்னாலோ வெங்கடேஷன்னாலோ அவருக்கு அது காரணம். அதுல இருக்கிறதுனாலதான் அவருக்கு அந்த பேர் இருக்கு. ஸ்ரீபதின்னு சொன்னால் அவர் பதியாக இருக்கிறார். அடியன் கூட லட்சுமிபதின்னு பேர் வச்சுக்கலாம். நிச்சயமா இல்ல. இன்னும் கேட்டா அந்த லக்ஷ்மிக்கு பத்தியா அவர் தான் இருக்க போறார். யாருக்கெல்லாம் லக்ஷ்மி பத்தின்னு பேர் இருக்கோ அவருடைய தர்மபத்தினிக்கு லக்ஷ்மின்னு பேர் இருக்க போறதா? இருக்கணுங்கிற தேவையில்லை. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்படி இல்லையே பெருமாளுக்கு. எது உண்மையோ அதன்படி அவர் இருக்கிறபடியால். அதனால ஸ்ரீனிவாசன்கிற பேர்லயே 2 பேருடைய சேர்த்தி வியாழக்கிழமையா இருந்தா இன்னென்ன தேதிக்கு இன்னென்னு வச்சுருக்காள். சஹஸ்ர அலங்கார தீபம் நித்தியப்படி ஒண்ணு நடத்துறா. சஹஸ்ர கலச திருமஞ்சனம் அது செவ்வாய்க்கிழமையானா ஒண்ணு சேவிக்கலாம். நேத்திர சேவை வியாழக்கிழமையா இருந்தா சேவித்துக் கொள்ளுக்கலாம். நிஜபாத சேவை பாதை இன்னைக்கு சேவிக்கலான்வா. பூலங்கி சேவை புஷ்ப சேவையோட இன்னைக்கு சேவிச்சுக்கலான்னு சொல்றா. இதெல்லாம் அன்னன்னைக்கு ஆர்ஜித சேவைன்னு ஏற்படுத்தி வச்சு விடுறா. அந்த சேவம் போது நாம போறோம், சேவிச்சுடுறோம். பெருமாளை திருமேனியோட நன்னா சேவிச்சுப்போம். யாருக்கானு எப்பவாவது 2 திருவடிகளையும் மேல புஷ்பமெல்லாம் மறைச்சுன்னு இருக்காமல் துளசியும் மறைச்சுக்காமல் நேர திருவடி சேவிக்கக்கூடிய பாக்கியம் இருந்ததுனால் அப்ப அந்த 2 எவ்வளவு இணையடியா சேர்த்தியா இருக்குன்னு தெரியணும். அந்த அனுகிரகத்தை தூண்டி விடுறதுக்கு பிராட்டி ஒரு துளி விலகாமல் இறையும் அகலகில்லேன், ஒரு நிமிஷம் கூட நகரமாட்டேன்னு எழுந்தருளி இருக்கிற சேர்த்தி. இவர்கள்லாம் என்ன பண்ணுவாளோ எனக்கு தெரியாது. திருவடியை கெட்டியா பிடிச்சுனுட்டேனால் ஒரு நாள் இடது திருவடி விட்டு கொடுத்தாலும் வலது விடாது, வலது திருவடி விட்டு கொடுத்தாலும் இடது விடாது அப்படின்னு திருவடிக்கு இருக்கிற சேர்த்தி. 100 சேர்த்தி இருக்கு. கண்கள் சேர்த்தி விண்ணப்பிச்சேன். திருமார்பில் இருக்கிற நாச்சியார் சேர்த்தி தெரியறது. திருவடிகள் 2 சேர்த்தி தெரியறது. பெருமாளும் மலைக்கும் இருக்கிற சேர்த்தி. அதனாலதான் ஆழ்வார்கள் பாடச்சே ஏதோ மலைக்கு மேல எழுந்துருளி இருக்கிறார்னு நினைக்காதே. 7 சிகரங்கள் இருக்கா. இது ஒரு மலை, இது ஒரு மலை, இது ஒரு மலை. இது ரிஷபாத்ரி, இது அஞ்சனாத்ரி, இது இப்ப சேஷாத்ரி, இது வெங்கடாத்ரி, இது நாராயணாத்ரி, இது வேதாத்ரி, கீடாத்ரி. இப்படி 7 மலைக்கு 7 பெயர்கள். அந்தந்த பேர் இருந்தா அந்த மலையனுடைய 8வது சிகரம் ஒண்ணு இருக்குங்கிறார். 7 முகடுகள் மட்டுமில்லை. சிகரம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம், முகடுன்னு தமிழ்ல சொல்லுவோம். மலை முகடுன்னு சொல்லலையா? அத போல இந்த மலைக்கு ஒரு முகடு இருக்கு. 8வது முகடு தான் ஸ்ரீனிவாச பெருமாளேவான். அதுக்கு இது ஒரு முகடு, இது ஒரு சிகரம், இது ஒரு சிகரம். அந்த மலைக்கே இருக்கிற பெருமை. மலையினுடைய சிகரமாகவே பெருமாள் சேவை சாதிக்கணும்னால் இது மலைக்கு ஏற்றம்னு சொல்றதா அவருக்கு ஏற்றம்னு சொல்றதா? அவரோ பெரிய ஞானமுடையவர், கடவுளாயித்தே. அந்த கடவுளான பெருமானை போய் மலையினுடைய ஒரு சின்ன பகுதின்னு சொல்லலாமானால் அப்படி பார்க்காதீங்க. மலையினுடைய ஒரு பகுதியா கடவுள் இருப்பார்னால் கடவுளே இந்த மலைக்கு பகுதியா இருக்கணும்னா மலையின் ஏற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பெருமாள் அதை ஆசைப்படுறார். ரொம்ப பெரிய ராஜா சக்கரவர்த்தியா இருக்கட்டுமே, அந்த சக்கரவர்த்திக்கு என்னமோ அந்த வீட்டுலதான் சுவாமி ஆசை. அங்கதான் எப்ப பார்த்தாலும் ஒரு உட்கார்ந்து இருப்பாருனால் அது வீட்டின் சிறப்பு. அவருக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன் பாரத தேசத்துல மட்டும்தான் பெருமாள் திருவவதாரம் பண்ணணுமா? முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரத்திலேருந்து கல்கி அவதாரம் வரைக்கும் ஏன் மற்ற இடமெல்லாம் அவருக்கு பிடிக்காதானால் 2 விஷயமா சொல்றேன். இந்த தீபத்துல பாரத தேசத்திலேன்னு சொல்லியிருக்கு. இதை தவிர அடுத்தடுத்து வேற தீபங்கள் இருக்கு. கிரௌஞ்ச தீபம், புஷ்கர தீபம், ஷால்மலி தீபம், இப்படின்னு ஒவ்வொரு தீபம் இருக்கு. ஸ்வேத தீபம். அந்தந்த தீபத்திலெல்லாம் பெருமாள் வெவ்வேறு திருநாமத்தோட எழுந்துள்ளி இருக்கிறார். வெவ்வேறு அவதாரங்கள் நடைபெறுகின்றன புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு.
அது நமக்கா இல்லாதனால அதை பத்தி தகவல்கள் நமக்கு இல்லை. இருக்கிறதுன்னு சொல்றார்களே தவிர நமக்கு இந்த பெருமாள் இத்தனை பேர் இருக்கிறத பார்த்து படிக்கிறதுக்குள்ளேயே போரும்போன்னு இருக்கு. இதுக்கு மேல 7 தீபத்திலையும் அவர் என்னென்னவாக இருக்கிறார்னு ஒவ்வொன்றுத்துக்கும் புராணம் எழுதி அததுக்கு 18 புராணங்கள் அதெல்லாத்தையும் வாசியானால் வரவே மாட்டான். இருந்து இவனுக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் அங்கங்க யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கலோகத்துல இன்னும் என்ன நடக்கும் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுக்குறீங்களானால் என்கிட்ட இல்லை. இல்லைன்னா யார்கிட்டயுமே இல்லை. சொர்க்கம் இருக்கு போனா ஆனந்தமா இருக்கான்னு இருக்குமே தவிர அதுக்கு மேல பெரிய தகவல் இருக்காது. அதுவாவது நம்ம சொர்க்கம் போகணும்னு விருப்பப்படுறோம் கொஞ்சமான எழுதப்பட்டிருக்கு. புவர் லோகத்துல யார் இருக்கா, மகர் லோகத்துல யார் இருக்கா, ஜனர் லோகத்துல யார் இருக்கா, இருக்கு தகவல்கள் உண்டு. ஆனா நம்ம தெரிஞ்சுட்டு பிரயோஜனமே இல்லை. அதது யாரார் இருப்பார்களோ அங்கங்க இருப்பார்கள். அப்ப கேள்வி, இந்த பூலோகத்திலே அதாவது இதுக்குள்ள நம்ம தீபத்தில் எதற்காக பெருமாள் பாரத கண்டத்தில் பரத வருஷத்தில் பாரத தேசத்தில் மட்டும் பிறக்கிறார்னு சொன்னால் அதை எதனாலேன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. அது இருக்கிறதுனாலதான் இது புண்ணிய பூமி கர்ம பூமின்னு சொல்லப்படுகிறது. அப்படித்தான் நம்ம அதுக்கு பதில் பார்க்கணுமே தவிர கேள்வியை தலைகீழாக்கி எதனால இங்க மட்டும் பிறக்கிறார்னு கேட்டால் அது முதலாளியை தான் நீங்க கேட்கணும். அடியேன்னு கேட்டு பிரயோஜனமே இல்லை. ஏன் முதலாளி இப்படி நடந்துக்கிறாருன்னு ஒரு தொழிலாளியை கேட்டு பதில் வாங்குங்க. நிச்சயமா தெரியவே தெரியாது. அவர் கொடுக்கணும்னா கொடுப்பார், இல்லைன்னா இல்லை. அவர் தான் சொந்தக்காரர். இந்த உண்மை தெரிஞ்சாதான் சனாதன தர்மம் புரிஞ்சிருக்குன்னே அர்த்தம். எல்லாத்தையும் கேள்வியே கேட்டுக்கொண்டிருப்பது சனாதன தர்மம். வாஸ்தவம் நன்னா கேட்கலாம். அப்படியே கேட்டு போக முடியுமா? இந்த பாரத தேசத்துக்குள்ளே இந்த நீதிமன்றத்துல தோத்து போச்சா அடுத்ததுக்கு போ, அடுத்ததுல தோச்சு போச்சா அடுத்ததுக்கு போ, அடுத்ததுக்கு போச்சா உச்ச நீதிமன்றத்துக்கு போ, உச்ச நீதிமன்றத்தை தோத்துட்டா அது எப்படி அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போறேன்னு வாய்ப்பே இல்லை. அத்தோட முடிக்க வேண்டியதுதான். மனுஷ எத்தனத்துல மனுஷர்கள் கொடுக்கிற ஒரு முடிவுக்கே இதுக்கு மேல போக முடியாதுன்னு இருக்கிறச்சே பெருமாள் எதற்காக இங்க அவதாரம் பண்ணாருன்னு அவர் போய் கேண்டுவார்னா இது நடக்கிற வேலையே இல்லை. எங்கேயா இருந்தாலும் ஒரு முடிவுங்கிறது மனித அளவிலேயே ஒரு முதலாளியோட நின்றுடும். அதை தாண்டவே தாண்டாது. நம்ம எங்கேயும் யாரையும் கேள்வி கேட்கலாம் பதில் கிடைக்குங்கிற எண்ணத்தை முதல்ல விட வேண்டும். அது ஆகவே ஆகாது, எங்கேயுமே நடக்காது. இந்த தெருவை தாண்டியே என்னால போக முடியாது, ஊரை தாண்டி கூட போக முடியாது. நம்ம நினைச்சுட்டு இருப்போம் என்னமோ வானளாவ சுதந்திரம் இருக்கிறதுங்கிறது. இங்கேருந்து வானளாவ என்ன, இங்கேருந்து கொஞ்சம் கீழே குதின்னு சொல்லி பாருங்க, அடுத்த நாள் கால் கட்டோட உட்காந்துருக்கணும். இவ்வளவுதான் நம்ம நிலைமை. இதுக்கு மேல என்னமோ வானளாவான்னு பேசியிருந்தா வானளாவ ஞானத்தை வளர்த்துக்கலாம், வானளாவ பக்தியை வளர்த்துக்கலாம், வானளாவ ஆனந்தத்தை வளர்க்கலாம். வானளாவ நான் வளரவே முடியாது. நான் இருக்கிற சின்ன ஆத்மா சூக்ஷ்மமா தான் இருக்க முடியும். அந்த சூக்ஷ்மமான ஆத்மாவுக்கு பிரம்மத்தின் உணர்வால ஓஹோன்னு ஆனந்தம் வருது. அதுதான் உலகனைத்தும் இருக்கிற அளவுக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஆழ்வார் நம்மாழ்வார் எல்லாத்த பத்தி பாடுறார். ரிஷிகள்லாம் திருக்காலம் உணர்ந்தவர்கள்னு சொல்றார். அதுக்குன்னு அந்த ரிஷியினுடைய ஆத்மா திருக்காலத்திலையும் வியாபிச்சுதா? வாங்கி வியாபிப்பாது. அந்த ஆத்மா இவ்வளவுதான் இருக்கும். பரமாத்மா பிரம்மம் திருவேங்கடமுடையான் ஒத்தர் தான் எங்கேயும் வியாபித்திருப்பதை தவிர நானும் நீங்களும் அவருக்கு அடிமையா அவனுடைய தொண்டனாக இருந்து கொண்டுதான் அவர் திருவடியை பற்ற முடியும். ஏன்னா நம்ம நாமே என்னமோ நினைத்து கொள்ளலாம். ரொம்ப ஆனந்தமானவர் தான் ஆத்மா, ரொம்ப உயர்ந்தவர் தான். அதுக்கு நான் யாரும் சுவாமிங்கிற பேர் மட்டும் வராது. அவர் சுவாமியாத்தான் இருப்பார். நாம் எல்லாரும் தாசர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஏன் இங்கு பிறந்தார்னு கேட்டால் அவருக்கு பிடித்திருக்கிறது பிறந்தார். இதை தவிர நான் விஞ்ஞான ரீதியா ஏன் பாரதத்தில் பிறந்தார்னு இப்படி இந்த பதில் சொல்ல முற்படுறதெல்லாம் அசட்டுத்தனம். இது தேவையில்லாத தனம் பண்ணவே கூடாது. அவருக்கு பிடித்திருக்கிறது பிறந்தார். ஏன் கைலாசத்துல சிவன் இருக்கணும், ஏன் இன்னொரு இடத்துல இல்லைன்னால் அவருக்கு பிடிச்சிருக்கு இடத்தை தேர்ந்துன்னு இருக்கார். ஏன் சொர்க்கலோகத்துல இந்திரன் இருக்கணும், அவருக்கு பிடிச்சிருக்கு இருக்கார். தெய்வம் பிரம்மம் அவர் அந்த இடத்துல வச்சிருக்கிறது இருக்கிறார். இப்படித்தான் பலதுக்கும் பதில் பார்க்க முடியுமே தவிர என் வாழ்க்கைக்கே பல விஷயத்துக்கு பதில் கிடைக்கல. இதுக்கு மேல அவர் என்ன பண்ணார் நான் என்ன பண்ணார்னு நானா கேட்க முடியும்? நான் எப்படி முன்னேறுகிறேன்னு மட்டும்தான் பார்க்க முடியும். ஸ்ரீனிவாசன் கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறார். ஸ்ரீயும் நிவாசமும் 2 பேரும் சேர்ந்தே தானே இருக்கிறார்கள். அப்ப எதற்கு கல்யாணம் என்னால் பக்த ரட்சணத்துக்காக. பக்தர்களை எல்லாம் ரட்சிக்கணும். எந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் உற்சவத்துக்கும் போங்களேன், திருமலா திருப்பதியிலேருந்து வந்து அங்கங்க ஸ்ரீனிவாச கல்யாணம் பண்ணி வைக்கிறாடோ இல்லையோ, அப்ப சங்கல்பம் எடுக்கணுமே. எதற்காக கல்யாணம் பண்ணிக்கிறீர்? நானா இருந்தா தாலி கட்டும் போது திருமங்கல்ய சூத்திரத்தை எடுத்து கட்டச்சே இதைத்தான் உன்னுடைய கண்டே பத்னாமி சுகவ சொந்தீவ சரதசதம். நீ எப்பவும் நன்னா இருக்கணும், நான் எப்பவும் நன்னா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்ம காரியங்களை பண்ணிட்டு இருக்கணும், அதற்காகத்தான் வந்தோம்னு சொல்லிடுவேன். இதுதான் நாம எடுத்துக்கிற சங்கல்பம். இப்ப பெருமான் பிராட்டியினுடைய திருக்கழித்தில் மங்கள சூத்திரத்தை கட்டும் போது என்னன்னு சொல்லுவார்? நீ 100 வருஷம் இருக்கிறதுக்காக கட்டுறேன், நான் 100 வருஷம் இருக்கிறதுக்காக கட்டுறேன், இப்படி நான் சொல்லுவார். அவர் தான் நித்தியமா இருக்கல. அதுக்கப்புறம் இனிமே என்ன 100 வருஷம் இருக்கிறதுக்காக கட்டுறது?
ஏற்கனவே பல்லாயிரம் வருஷம் இருந்தாகிவிட்டது. அப்ப அவர் என்ன சொல்லுவார்? ஜகத் ரக்ஷணார்த்தம், ஜெகத் உஜ்ஜீவனார்த்தம். இந்த ஜகத்து உஜ்ஜீவன் அடையணும், ஜகத்துல இருக்கிற எல்லாரும் ஆத்ம பலம் பெற்று பரமாத்ம அனுகிரகத்தால வாழணும். இதுதான் ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கு பயன். இன்னும் கேட்டா முமுட்சுக்களாக ஆக வேண்டும். இது நேர் பயன். நாம ஒத்தொத்தரும் அவர் திருவடி அடைய வேணுங்கிற ஆசை வர வேண்டுமாம். அந்த ஆசை அசைக்க மாட்டாமல் இருக்க வேண்டும். அதுக்கு தான் அசைக்க மாட்டாத ஒரு மலையில் எழுந்தருளி இருக்கிறார். முன்னமே விண்ணப்பிச்சேன், 7 பெயர்கள் இருக்குன்னு சொன்னேன். 7 சொற்கள். சம்ஸ்கிருதத்துல பார்த்தால் அத்ரி, அச்சல, கிரி, பர்வத, சைல, சிகரி, மஹீத்ர. இந்த 7 பேர் இருக்கு. 7க்கும் அர்த்தம் என்னன்னு சொல்றேன், திரும்ப ஒரு தடவை சொல்றேன். அத்ரி, அச்சல, கிரி, பர்வத, சைல, சிகரி, மஹீத்ர. இந்த 7 பேர்களும் சம்ஸ்கிருதத்துல இருக்கிற பேர். இன்னும் சிலது இருக்கு, பிரசித்தமா இருக்கக்கூடியது இந்த 7 பேர். இதே போல தமிழ்ல பார்க்கும்போது கல், கல்லுன்னா வெறும் வாசல்ல கிடக்கிற கல் இல்ல, கல்லுன்னா திருமலையே குறிக்குமா, மலையே சொல்லுமா. கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் என்று பாட்டே இருக்கு. கல்லிலே நின்றான்னு சொன்னாலே ஏதோ வாசல்ல இருக்கிற கல்ல நிற்கிறான்னு அர்த்தம் இல்லை, திருவேங்கடம்ங்கிற கல்லிலே நின்றார்னு பொருள். அப்ப கல்லுன்னு சொல்றோம். மலை பல இடத்துல பொன்மலைன்னு சொல்றார், திருவேங்கட மலைன்னு சொல்றார், மாமலைன்னு சொல்றார், குளிர்மாமலைன்னு சொல்றார். இதெல்லாம் மலைங்கிறது 2வது. வரை, வரையெடுத்த, வரையெடுத்த வரை போன்ற தோல்னுவா, அப்படின்னா மலை போன்ற தோல்னு அர்த்தம். வரைன்னு சொன்னாலும் மலைன்னு பொருள். குன்றம், குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன். குன்றம்னா கோவர்தனத்தையும் குன்றம்னு சொல்லுவார்கள். இந்த குன்றம் குன்றம், நங்கள் குன்றம் கைவிடான். நம்ம குன்றத்தை பெருமாள் விட்டுடவே மாட்டார், குன்றம்னு பெயர். வெற்பு, வெற்பு, வெற்பென்னு வேங்கடம் பாடினேன், வெற்பென்னு வேங்கடம் பாடும், வியந்துழாய் கற்பென்னு சூடும் கருங்குழல் மேல். அப்படின்னா வெற்புன்னு சொல்றது மலைன்னு குறிக்கும். பொறுப்பு, பொறுப்புனாலும் மலைன்னு அர்த்தம். பொறுப்பிடையே நின்னும் புனல் குளித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டான்னு பாட்டு. நாளை பொறுப்புன்னு சொன்னா மலை. 7 சிகரம், 7 சிகரம்னா கீழே இருக்கக்கூடியது பெருமானை தாங்கிறதுக்காக அந்த சிகரம் மேல எழும்பித்தான். இல்ல ஸ்ரீவைகுண்டத்துக்கும் பூலோகத்துக்கும் பாலங்கட்டுமா போலே எழுந்து நிக்கிற சிகரம்னு அர்த்தம். இவ்வளவு அழகான காரண பேர் பாருங்க. யாரெல்லாம் அங்க திருவேங்கடத்தை போய் சேவிக்கிறோமோ அவன் இன்னும் எட்டி பிடிச்சுன்னு வைகுந்தத்துக்கு போயிடலாமா, அவ்வளவு வசனம் இருக்குங்கிறார். அப்படியெல்லாம் காணமே சுவாமி, நாங்களும் ஏறி பார்த்துட்டு திரும்பி இறங்கி வந்துட்டோமே என்னால். அது வெறும மலையினுடைய வசனத்தை சொல்லல. அங்க போய் பக்தியோட பெருமான் திருவடிகள் சரணம்னு சொன்னால் அவர் ஸ்ரீவைகுண்டத்தை எளிதாக்கி அருகிலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்னு அர்த்தம். அதனாலதான் 7 சிகரம். நம்ம ஹிமாச்சலம் முழுக்க எப்படி வந்தது? 7 சிகரம். பாரத கண்டம் தனித்தா இருந்தது, கடல்ல இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா வடக்கு நோக்கி நகர்ந்து வந்தது, நிலப்பகுதி நிலமா இருந்தது. இந்த பாரதம் மோதின உடனே அந்த இடத்துல எழுந்த சிகரம் தானே அது. அது வரைக்கும் ஹிமாச்சலம் கிடையாது. அந்த ஹிமாச்சலம் எழுந்தது, அதனால 7 சிகரம்னு சொல்றோம். அதே போலத்தான் திருவேங்கடமும் 7 சிகரம். இது வெறுமை எழுந்தது மட்டும் இல்ல, எழுந்து நம்மை ஏத்தி விடக்கூடிய சிகரம், நம்மை எழுப்பி விடக்கூடிய சிகரம். தான் எழுந்திருக்கிற சிகரம் மட்டும் இல்ல, நம்மளை எழுப்புறதே. நாம எங்கேயோ பூலோகத்துல அனாதி மாயையா சுப்தகான்னு தவித்து கொண்டிருக்கும் போது வா போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே வான்னு சொல்லி நம்மளை கூட்டின்னு ஸ்ரீவைகுண்டத்துல கொண்டு போய் சேர்த்துடுறது. அதனால 7 சிகரம். ஆக கல்லு, மலை, வரை, குன்றம், வெற்பு, பொறுப்பு, 7 சிகரம் அப்படின்னு இதை போல 7 நாமங்கள், 7 பெயர்கள், பரியாய சப்தங்கள்னு சொல்லுவா. சம்ஸ்கிருதத்துல பரியாய சப்தம்னா ஒரே பொருள், அதுக்கு வெவ்வேறு சொல். இதே போலத்தான் தமிழ்லையும் ஒரே பொருள், அதற்கு வெவ்வேறு சொல். இதை சொல்றதுக்கு அமரா நிர்ஜரா தேவாகான்னு சொல்லி அமரகோஷம்னு ஒரு புஸ்தகம் சம்ஸ்கிருதத்துல உண்டு, தமிழ்லையும் உண்டு. அமரகோ அந்த நாள்ல தொல்காப்பிய காலத்திலேருந்து தமிழுடைய இலக்கண குறிப்பெல்லாம் வாசிச்சோம். ரொம்ப ஆழமான இலக்கணம். பாக்கி எந்த பாஷை எடுத்தாலும் சம்ஸ்கிருத இலக்கணம் வியாக்கரணம் ரொம்ப ஆழமா இருக்கும். தமிழ் நம்ம வியாக்கரணம் நம்ம இலக்கணம் ரொம்ப ஆழமா இருக்கும். பாக்கி எல்லாம் முக்கியமா மொழிக்கு முக்கியத்துவம். ஆங்கிலம்னா வியாக்கரணம் இருக்குமே தவிர அது ஒரு சின்ன புஸ்தகம், நமக்கு ரொம்ப நாளா தெரியும், இவ்வளவுதான் அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை படிச்சாச்சுன்னு முடிஞ்சது. அதுலயே கூட இது இப்படித்தான், இதுக்கு மேல கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, எந்த எழுத்தை எப்படி வேணா உச்சரிப்போம், அவ்வளவுதான் அவளே போட்டா. அதை கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். கேள்வி எவ்வளவு கேட்கணுமோ அவ்வளவுதான் கேட்க முடியும். இது ஏன் சுவாமி இந்த எழுத்துக்கு ஆங்கிலத்துல இப்படி உச்சரிக்கிறீர்களே, இந்த எழுத்தை இப்படி உச்சரிக்கிறீங்களேன்னா, இப்ப ஆமா என்ன பண்ணணுங்குவா. அவ்வளவுதான். இதுக்கே தெரியல, 500-600 வருஷம் பாஷை. இந்த பாஷையை தானா ஆங்கில நாட்டுல இருக்கிறவள்லாம் ஆங்கிலம் தான் மாத்திரு பாஷையை பிறந்த பாஷையை நினைச்சிக்கவே வேண்டாம்.
எந்த நாட்டுக்குமே அது வந்து சேர்ந்த பாஷை. அந்தந்த நாட்டுக்கு தங்களுக்குன்னு பாஷை இருக்கு. அதை விட்டுட்டு சரி இது ரொம்ப சுலபமா இருக்கு, எல்லாரும் பேசுறாப்புல இருக்குங்கிறதுக்காக சொல்லிட்டா கலியுகம் முற்ற சுலபமானது தான் நடக்கும், ஆழமானது ரொம்ப நடக்காது. எது எளிதா இருக்குமோ அதை எல்லாரும் பிடிச்சுடுவோம். ஆனா அந்த எளிதா இருக்கிறது பலன் கொடுக்குமான்னு பார்த்தா சுமாராத்தான் கொடுக்கும். ஆனா அதுதானே என்னால பிடிச்சிக்க முடியுது. பலன் கிடைக்கிறதோ இல்லையோ, நல்ல வஸ்துவா பார்த்து வாங்கி சாப்பிடணும்னா யாரு தேடின்னு போறது? கிடைச்ச வஸ்து வாசல்ல கொண்டு அடுக்கிற வரைக்கும் கொடுக்குற வஸ்து.